இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் தம்முடைய மிகுந்த கிருபையினால் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரை, எதிர்பார்ப்போடு உடைய பாதத்தில் கொண்டு வந்திருக்கிறீர். நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. இந்த நாளிலும் நீர் விரும்புகிறதை ஒவ்வொருவரிலும் செய்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். அன்பானவர்களே, செப்பனியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே, அக்காலத்திலே உங்களை கூட்டி கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். அல்லேலூயா. உங்களை சேர்த்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். அப்படி சேர்த்து கொள்ளும்போது என்ன நடக்குமா? உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது, அல்லேலூயா, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் யார்? சாதாரணமாக அதிலும் சிறையிருப்பில் இருக்கிற நம்மை ஆண்டவர் அழகுபடுத்தி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிறவர் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, எஸ்தரின் புத்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனத்திலே, மொர்தெகாய் ராஜாவின் அரமனையில் பெரியவனாயிருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான். அன்பானவர்களே, எப்படி இந்த மொர்தெகாய் இவ்வளவு கீர்த்தி இவருக்கு வந்தது? பாருங்கள், இவர் யார்? எஸ்தர் 2வது அதிகாரம் 5-6 வசனங்களை படிக்கும்போது, நேபுகாத் நேச்சார் மூலம் சிறைபிடித்து வரப்பட்ட ஒரு அகதி. அன்பானவர்களே, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஒரு அற்பமான மனிதனுக்கு கர்த்தர் செய்ய முடியுமா என்றால் ஆண்டவர் சொன்னார், நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன். அன்பானவர்களே, அவர்தான் நம்மை கூட்டி கொண்டு வந்தார். அவர்தான் நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்னார். நம்மை அணைத்து கொள்ளுகிற கர்த்தர். ஏனென்றால் இந்த உலகம் கூட நம்மை புறக்கணிக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவது இல்லை, நான் உன்னை தள்ள மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை நேசிக்கிறவராய் நம் நடுவில் வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லுகிறீர்களோ, கலங்காதிருங்கள். ஐயோ, எனக்கு இனி என்ன இருக்கிறது, என்ன நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று எண்ணுகிறீர்களோ, உங்கள் நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்கள் சிறையிருப்பை திருப்புகிற காலங்கள் வரப்போகிறது. உங்கள் கண்கள் காண கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார். அன்பிற்குரியவர்களே, எஸ்தரின் புத்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். அன்றைய தினமே ஆமான் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆனாலும் ராஜாவின் அரமனை வாசலில் இருக்கிற மொர்தெகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தெகாயின் மேல் உக்கிரம் நிறைந்தவனானான். சில வேளைகளிலே ஆண்டவர் சிலருக்கு எவ்வளவு நன்மைகளை தந்தாலும் அவர்களால் மகிழ்ச்சியா இருக்க முடியாது. அவர்கள் தங்களுடைய வாழ்வில் வேறு ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து அவங்க இருதயத்துல மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருப்பார். இந்த மனிதனும் கூட இப்படித்தான். ஒரு குறித்த மனிதனை கண்ட உடனே அவ்வளவு எரிச்சல் அவருக்கு வருகிறது. ஆகிலும் ஆமான் அதை அடக்கி கொண்டு தன் வீட்டுக்கு வந்து தன் சிநேகிதரையும் தன் மனைவியாகிய சிரேஷையும் அழைத்து தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையையும் தன் பிள்ளைகளின் திரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்து சொன்னார். எந்த அளவு அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார், இவைகளை எல்லாம் வீட்டிற்கு வந்து விவரித்து சொல்லுகிறார். பின்னையும் ஆமான் ராஜஸ்திரியாகிய எஸ்தரும்
தான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறு ஒருவரையும் அழைக்கவில்லை. நாளைக்கும் ராஜாவுடனே கூட நான் விருந்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்றார். அன்பானவர்களே, ஆண்டவர் அநேக நன்மைகளை தருகிறார், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் உயர்த்துகிறார். ஆனால் இந்த மனிதனுக்கோ அவர் சொல்லுகிறார், நான் அவனை காணும் அளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். அப்படியானால் அவருடைய மனதிலே ஒரு காரியத்தை எண்ணுகிறார். அந்த காரியம் நடக்காததற்காக ஆண்டவர் எவ்வளவு மேன்மை தந்தாலும் அது தனக்கு ஒன்றுமில்லை என்று அவர் சொல்லுகிறார். எஸ்தர் 5:14 அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீர் ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். ஏனென்றால் அவனை கொலை செய்வதற்கு ராஜாவினிடத்தில் அனுமதி கேட்கிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. ஆனால் என்ன நடந்தது பாருங்கள். எஸ்தர் 6:1 முதல் படிக்கிறேன். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால், ஆண்டவர் ராஜாவுக்கு நித்திரையை பிடிச்சிட்டார். கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய ஆகாசுவேருவின் மேல் கைபோட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அன்பானவர்களே, இந்த மொர்தெகாயினுடைய ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா? நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகவே மாட்டார். ராஜாவுக்கு தீமை செய்வதற்கு 2 பேர் ஆலோசனை போடுகிறதை அறிந்த உடனே அதை உடனே ராஜாவுக்கு சொல்லி ராஜாவை காப்பாற்றுகிறார். அன்பிற்குரியவர்களே, எவ்வளவு ஒரு உண்மையுள்ளவர் என்று கவனியுங்கள். ஆனால் பாருங்கள், எஸ்தர் 6:3 அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் பேசும்படி ராஜ அரண்மனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா, முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். இப்பொழுது இந்த மனிதர் உள்ளே வருகிறார், ஆமான் வருகிறார். ராஜா கேட்கிறார், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. அவர் நினைக்கிறார், ராஜா என்ன இல்லாமல் யாரை கனம் பண்ணுவார் என்று நினைத்து கொண்டு அவ்வளவு மேன்மையானவைகளை கேட்கிறார். எஸ்தர் 6:8 ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிப்பிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அன்பானவர்களே, ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் இப்பொழுது யாருக்கு மாற்றி கொடுக்கிறார்? மொர்தெகாய்க்கு மாற்றி கொடுக்கிறார். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, இப்பொழுது மொர்தெகாய் மாத்திரமல்ல, அந்த ஜாதியையே அழித்து விட வேண்டும் என்று நினைத்தார். இது ராஜ சமூகத்திலே சொல்லப்படும் போது ஆமானுக்காக செய்யப்பட்ட அந்த தூக்கு மரத்திலே இந்த பொல்லாதவனை தூக்கிலே போடுங்கள் என்று ராஜா சொல்லுகிறதை நாம் படிக்கிறோம். அன்பானவர்களே, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லவில்லையா? இன்றைக்கும் பிரியமானவர்களே, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக என்று கலாத்தியர் 6:9 நாம் படிக்கிறோம். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஜெபிப்போமா? நாம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருந்தால் ஆண்டவர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கும்படி நமக்கு சமீபத்து வந்திருக்கிறார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒருவர் கூட
நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருக்க உம்முடைய பாதத்துல மன்றாடி கேட்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பதற்கு சமீபித்து வந்திருக்கிறீரே, ஆசீர்வதியும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.